தீய பண்பு என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்பதுதான் புகுல், கஞ்சத்தனம். முதல் பண்பு அல் குர்ஆன் ஹதீஸ் தீய பண்பாக நமக்கு பதிவு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் புகுல், கஞ்சத்தனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பண்பை வைத்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புகுல், யா அல்லாஹ் கஞ்சத்தனத்தை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக. ரொம்ப பெரிய ஒரு தன்மை இது, இந்த பண்பு. இந்த பண்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கொடிகொண்டது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை முழுக்க அழிந்துவிடும். யகூதிகளின் பண்பு என்றால் குர்ஆன் பதிவு செய்கிறார் இந்த கஞ்சத்தனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவன், அர் ரஸாக் அர் ராஸிக் வல்லாஹு கைருர் ராஸிகீன், ரிஸ்க் கொடுக்கக்கூடியவர்களிலே சிறந்தவன் அல்லாஹ் என்று ஈமான் கொண்டதற்கு பிறகும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வம் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்தவற்றிலிருந்து அந்த முத்தகீன்கள் செலவு செய்வார்கள் குர்ஆன் பதிவு செய்கிறது. இதெல்லாம் ஓதியதற்கு பிறகு கூட உள்ளத்திலே ஒரு பயம், ஒரு கஞ்சத்தனம் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதை விட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் முஸ்லிம் அவர்கள் 2578வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், இத்தகுதுல்ம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்தகுதுல்ம, அநீதத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ இன்னதுல்ம துல்மாத்துன் யௌமல் கியாமா, நிச்சயமாக அநீதம் என்பது மறுமையின் மிகப்பெரிய இருளாக அமையும். அல்லாஹ் அக்பர். அநீதத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். பிறருக்கு நீங்கள் அநீதம் செய்வதை விட்டு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். பிறருடைய ஹக்குகளை மோசடி செய்யாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அநீதம் நாளை மறுமையின் மிகப்பெரிய இருளாக அமையும். வத்தகு ஷுஹ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஞ்சத்தனத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ இன்ன ஷுஹ அஹ்லக மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் பல பேர் அழிந்ததெல்லாம் இந்த கஞ்சத்தனத்தை கொண்டுதான். அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் கஞ்சத்தனத்தை அஞ்சுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்னால் அழிந்தவர்கள் எல்லாம் கஞ்சத்தனத்தினூடாக அழிந்திருக்கிறார்கள். நீங்கள் குர்ஆனை எடுத்து படித்து பார்த்தால் அஸ்ஹாபுல் ஜன்னா சூரா கலமில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 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 சமூகம், ஒரு மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தோட்டத்தை கொடுத்திருந்தான், அஸ்ஹாபுல் ஜன்னா. நீங்கள் குர்ஆனை எடுத்து படித்து பார்த்தால் சூரா கலமில் இறுதி வசனங்களில் அல்லாஹ் அவர்களை குறித்து சொல்வார். அவர்கள் தங்களுக்கு மத்தியில் சத்தியம் செய்து கொண்டார்கள், அல்லாஹுவை முன்னிறுத்தாமல் ஏழைகளை ஒருபொழுதும் நாம் நம்முடைய அறுவடையிலே நாம் அவர்களை அனுமதிக்க கூடாது. அஸ்ஹாபுல் ஜன்னா என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்திருந்தார். அந்த தோட்டத்தின் அறுவடை காலமெல்லாம் அவர்கள் ஏழைகளை நாம் அழைக்கக்கூடாது, ஏழைகளை உள்ளே நாம் நுழைய வைக்க கூடாது என்று தங்களுக்கு மத்தியிலே சத்தியம் செய்து கொண்டு கஞ்சத்தனத்தோடு அந்த தோட்டத்திற்குள்ளே நுழையும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை வந்தது. ஒரு மலக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே அனுப்புகிறான். அந்த மலக் வதாஃப, ஒரு தவாஃப் செய்தார். அந்த தோட்டத்தை முட்டு முழுதாக அவருடைய விவசாய நிலங்கள் அனைத்துமே எரிகி நாசமாகி போனது. ஏழைகளுக்கு கொடுக்காமல் கஞ்சத்தனம் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய வேதனை மிக கடுமையானது. குர்ஆன் பதிவு செய்கிற அல்லாஹ் சொல்கிறான், வலா யஹ்ஸபன்ன, அவர்கள் என்ன வேண்டாம். ரொம்ப கவனமாக கேட்கக்கூடிய வசனம். நீங்க அவர்கள் என்ன வேண்டாம், அல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு அவனுடைய ஃபத்லிலிருந்து கொடுத்ததிலிருந்து அவர்கள் கஞ்சத்தனம் கொள்கிறார்களே, அவர்கள் கஞ்சத்தனம் பிடிக்கிறார்களே, அல்லாஹ் கொடுத்த ஃபத்ல், அப்படி அல்லாஹ் சொல்கிறார். நாம் அவர்களுக்கு நம்முடைய ஃபத்லிலிருந்து ஏதாவது கொடுத்தார், அவர்கள் கஞ்சத்தனம் செய்கிறார்கள். ஹைரன் லஹும், இது அவர்களுக்கு ஹைராக இருக்குமா? அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது ஹைர் அல்ல அவர்களுக்கு, மாறாக அது மிகப்பெரிய கேடு, நஷ்டம், ஷர் என்பதாக அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. இத்தகைய கஞ்சத்தனம் கொண்ட மக்கள் இருக்கிறார்களே, பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு செலவு செய்யாமல், பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் கஞ்சத்தனத்தோடு நடக்கக்கூடியவன், பொருளாதாரத்தை பார்த்து பார்த்து இருக்கக்கூடியவன், அல்லாஹ் சொல்கிறான், அத்தகைய மனிதன் நாளை மறுமையில் எழும்பும் பொழுது எந்த பொருளாதாரத்தை எல்லாம் இந்த உலகத்திலே அவன் சேகரித்தானோ அந்த பொருளாதாரம் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாம்பாக மாற்றுவான். அந்த பாம்பை மறுமையில் அவனுடைய கழுத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போடுவான். அல்லாஹ் அக்பர். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு
யாசகம் கேட்பவர்களுக்கு, நம்மை தேடி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் பிடிக்கக்கூடியவர். அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பாம்பாக மாற்றி அந்த பாம்பை என்ன செய்வான்? கழுத்திலே மறுமையில் போடுவான். அல்லாஹு அக்பர். மறுமையில் சில மக்கள் தோன்றுவார்கள், அவருடைய கழுத்துகளில் பாம்புகளாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே முதல் பண்பு இந்த கஞ்சத்தனத்தை விட்டு நம்மை நாம் முற்றுமுழுதாக துறக்க வேண்டும். இஸ்ராஃபும் செய்யாமல், வீண்வரையும் செய்யாமல், கஞ்சத்தனமும் பிடிக்காமல் நடுநிலைமையோடு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும்.